வணக்கம். கதிர்மணி பார்வைகள் உங்களை வரவேற்கின்றது. இன்றைய தொகுப்புகளை வழங்குவது PF இன்பன். முக்கிய பார்வைகள். கோலார் பாராளுமன்ற உறுப்பினர் திரு எஸ் முனிசாமி அவர்கள் முயற்சியில் தங்க சுரங்க மருத்துவமனைக்கு புது வாழ்வு. கர்நாடக மாநில எதிர்க்கட்சி தலைவர் திரு சித்தராமையா தங்கவயல் வருகை. சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபகலா சசிதர் ஏற்பாட்டில் தினப்பணியாளர்களுக்கு அரிசி வழங்கும் திட்டத்தை துவக்கி வைக்கிறார். ராபர்ட்சன்பேட்டை அரசு பொது மருத்துவமனை பார்வையிட வந்த தங்கவேல் சட்டமன்ற உறுப்பினர் அங்குள்ள ஆக்சிஜன் பிளான்ட்டினை பார்வையிட்டார். தங்கவயலில் கொரோனா தொற்று நோயாளிகளுக்கு படுக்கை இல்லை என்ற குறைபாடு இருக்காது என்ற புதிய நம்பிக்கை பிறந்துள்ளது. தங்க சுரங்க மருத்துவமனைக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளன. தங்கவயலை சேர்ந்தவர்கள் கொரோனா தொற்று ஏற்பட்டால் படுக்கை வசதிக்காக பங்காருப்பேட்டை, கோலார், குப்பம், பெங்களூர் என பல இடங்களில் அலைக்கழிக்கப்பட்டு வந்த நிலையில் கொரோனா பாதிப்பு அதிகரிக்கும் நேரத்தில் கோலார் பாராளுமன்ற உறுப்பினர் திரு எஸ் முனிசாமி அவர்கள் முயற்சி தங்க சுரங்க மருத்துவமனை புனரமைக்கப்பட்டு வருகிறது. இதற்கு தங்கவயலில் உள்ள நடுநிலையாளர்கள் பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். எண்ணற்ற தொழிலாளர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் நூற்றாண்டுகளுக்கு மேலாக இங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. என்ரிஸ், கில்பர்ட்ஸ், மார்கன், புல்லன்ஸ், எட்வர்ட், லின்சே என்ற பெயர்களில் தனித்தனி வார்டுகள், ICU பிரிவுகள், பெண்கள் குழந்தைகளுக்கென தனி வார்டுகள் என சுமார் 800 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக இது உயர்ந்த நிலையில் இருந்தன. இரும்பு கட்டில்கள், சக்கர நாற்காலிகள், தள்ளு வண்டிகள், ஆக்சிஜன் சிலிண்டர் ஸ்டாண்டுகள் ஒவ்வொன்றும் நூற்றாண்டுக்கு பழமை வாய்ந்தவை. ஒரு இரும்பு கட்டிலை 4-5 பேர் சேர்ந்து தான் தூக்க முடியும். ஒவ்வொன்றும் சுமார் 100 கிலோ எடை உள்ளது. மருத்துவர்கள் பயன்படுத்திய பர்னிச்சர்கள் ஒவ்வொன்றும் வெண்தேக்கு மரங்களால் உருவாக்கப்பட்டவை. இவைகள் மட்டுமே பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ளது. தங்க சுரங்க அதிகாரிகள், தொழிலாளர்கள், அவர்கள் குடும்பத்தினருக்கு ஏறத்தாழ 110 ஆண்டு வரை மருத்துவ வசதி வழங்கப்பட்டது. முழுவீச்சில் பணிகள் நடந்து வரும் தங்க சுரங்க மருத்துவமனையினை பார்வையிட்டு பணிகள் விரைவுபடுத்த கோலார் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திரு எஸ் முனிசாமி அவர்கள் 16/5/2021 அன்று மருத்துவமனை வந்தார். அவருடன் கோலார் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவர் திரு M. விஜயகுமார், தங்கவயல் நகர BJP தலைவர் திரு கமலநாதன், கான்ட்ராக்டர் திரு சீனிவாசன் உட்பட பலர் பணிகள் இடைபெறும் இடங்களை பார்வையிட்டனர். மேலும் சுகாதாரத்துறையை சார்ந்த அதிகாரியிடம் கோலார் மாவட்ட MP திரு எஸ் முனிசாமி அவர்கள் விளக்கம் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து ராபர்ட்சன்பேட்டை அரசு மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள இஸ்ரேல் நாட்டில் இருந்து வரவழைக்கப்பட்ட ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் ஜெனரேட்டர் அமைந்துள்ள ஆக்சிஜன் பிளான்ட் மையத்தை பார்வையிட்டார்.
ಲೆಕ್ಕಕ್ಕೆ ಸರ್ 250 300 ಬೆಡ್ಗೆ ಕೊಡ್ಬೋದು. 300 ಬೆಡ್ಗೆ ಆಗಲ್ಲ, 250 ಇಲ್ಲ 100 ಯಾಕಂದರೆ ಪರ್ ಪೇಷಂಟ್ ನಾವು 10 ಲೀಟರ್ಸ್ ಇಟ್ಟು 50 ಪೇಷಂಟ್ ಫುಲ್ 10 ಲೀಟರ್ಸ್ ಇದೆ, 50 ಪೇಷಂಟ್ ಹೋಗ್ಬೋದು. மருத்துவமனை வந்த பாராளுமன்ற உறுப்பினர் திரு எஸ் முனிசாமி அவருடன் மாவட்ட பிஜேபி துணைத் தலைவர் திரு எம் விஜயகுமார், நகர பிஜேபி தலைவர் கமலநாதன், கான்ட்ராக்டர் சீனிவாசன் உட்பட பலர் உடனிருந்தனர். கர்நாடக மாநில எதிர்க்கட்சித் தலைவர் திரு சித்தராமையா தங்கவயல் வருகை. சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபகலா தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். தங்கவயலில் அமலில் உள்ள முழு ஊரடங்கு காரணமாக ஆட்டோ ஓட்டுநர்கள், கட்டிட பணியாளர்கள் உட்பட பலதரப்பட்ட தின ஊதிய பணியாளர்களுக்கு உதவிடும் வகையில் தங்கவயல் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபகலா சசிதர் ஏற்பாட்டில் சுமார் 15,000 தின ஊதிய பணியாளர்களுக்கு அரிசி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. 17/5/2021 அன்று காலை 11 மணியளவில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சிறப்பு அழைப்பாளராய் கர்நாடக மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரான மாண்புமிகு சித்தராமையா அவர்கள் கலந்து கொண்டு இலவச அரிசி வழங்கும் திட்டத்தினை துவக்கி வைக்கிறார். நகரமன்ற தலைவர் டாக்டர் வல்லல் வி முனிசாமி, மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சந்திராரெட்டி, நகர காங்கிரஸ் தலைவர் மதலைமுத்து உட்பட தங்கவயல் காங்கிரஸ் முன்னோடிகள் கலந்து கொள்கிறார்கள். இது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபகலா சசிதர் அவர்கள் பத்திரிகையாளர்களும் கூறும்போது, ಗಡಿ ಭಾಗದಲ್ಲಿರುವಂಥ ಕೆಜಿಎಫ್ ಕ್ಷೇತ್ರಕ್ಕೆ ಕಾರ್ಮಿಕರ ವಿಚಾರವಾಗಿ ನಮಗೆ ತುಂಬ 20,000-30,000 ಜನ ಕಾರ್ಮಿಕರು ಪ್ರತಿದಿನ ಬೆಳಗ್ಗೆ ಟ್ರೈನಲ್ಲಿ ಅವ್ರ ಸ್ವಂತ ಕಷ್ಟದಿಂದ ಜೀವನ ಮಾಡೋದಕ್ಕೆ ಹೊರಗಡೆ ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾಯಿದ್ರು. ಅಂಥವ್ರಿಗೆ ಇವತ್ತು ಟ್ರೈನ್ ಸರ್ವಿಸಸ್ನು ನಿಲ್ಲಿಸಿ ಈ ಭಾಗದಲ್ಲಿ ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ಒಂದು ಸ್ಫೂರ್ತಿ ತುಂಬಬೇಕು, ಧೈರ್ಯ ಹೇಳಬೇಕು ಅಂತ ದೂರದೃಷ್ಟಿ ಇಟ್ಕೊಂಡು ಈ ಭಾಗದಲ್ಲಿರುವಂಥ ಮುಖಂಡರನ್ನ ನಮಗೆ ಜವಾಬ್ದಾರಿ ಹಾಕಿ ಪ್ರತಿಯೊಂದು ಕುಟುಂಬಕ್ಕೂ ಬಡವರು ಯಾರು ಏನೇ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇರಲಿ ಅವ್ರಿಗೆ ಶಕ್ತಿ ತುಂಬಬೇಕು, ಸ್ಥೈರ್ಯ ತುಂಬಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಅವ್ರಿಗೆ ಧೈರ್ಯ ತುಂಬೋದಕ್ಕೋಸ್ಕರ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಈ ಭಾಗದಲ್ಲಿ ಯಾರೇ ಬಡವರಿರಲಿ, ವೀಕರ್ ಸೆಕ್ಷನ್ ಇರಲಿ, ಅವ್ರೆಲ್ಲರಿಗೂ ಕೂಡ 10 kg ಅಕ್ಕಿ ಕೊಡೋ ಅಂಥದ್ದು ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮ, ಬೇಳೆನೂ 1 kg ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಸೊ ಆ ಕಾರ್ಯಕ್ರಮನ ಅಧಿಕೃತವಾಗಿ 30 ಸಿಲಿಂಡರ್ಸ್ ಈಗ ಆಲ್ರೆಡಿ ರಿಸರ್ವ್ ಸ್ಟಾಕ್ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಇದು ಕೂಡ ಆಪರೇಟ್ ಆಗ್ತಾ ಇದೆ. ಏನಾದರೂ ಕರೆಂಟ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆದಾಗ ಮ್ಯಾನ್ಯುಯಲ್ ಆಗಿ ಆಪರೇಟ್ ಮಾಡೋದು ಕೆಜಿಎಫ್ ತಾಲೂಕಾಗಿ ಘೋಷಣೆ ಮಾಡ್ತಾರೆ. ಅದನ್ನ ಘೋಷಣೆ ಮಾಡಿದಕ್ಕೆ ನಮಗೆ ಮಿನಿ ವಿಧಾನಸೌಧಕ್ಕೆ 10 ಕೋಟಿ ಅನುದಾನ ಬರುತ್ತೆ. ಅದಾದ್ಮೇಲೆ ತಾಲೂಕ್ ಪಂಚಾಯತಿ ಸಪ್ರೇಟ್ ಆಗುತ್ತೆ, ತಾಲೂಕ್ ಪಂಚಾಯತಿ 2 ಕೋಟಿ ಅನುದಾನ ಬರುತ್ತೆ. ಇದನ್ನ ಕನೆಕ್ಟ್ ಮಾಡಿ ಮತ್ತೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಮ್ಯಾನ್ಯುಯಲ್ ಆಗಿ ಅದನ್ನ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿ ಕೊಟ್ಟು ಬರೀ 50 ಬೆಡ್ಗೆನೆ ಈಗ ಇಷ್ಟು ಸರ್ವಿಸಸ್ ಎಲ್ಲ ಮಾಡಿರೋದು. ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಈಗ ನಮ್ಗೆ 100 ಬೆಡ್ ಇದೆ ಜನರಲ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಲ್ಲಿ. ಬರೀ ಅದರಲ್ಲಿ 50 ಬೆಡ್ ಮಾತ್ರ ಕೋವಿಡ್ಗೆ ಅಂತ ರಿಸರ್ವ್ ಮಾಡಿದ್ರು. ನಾ ಹೇಳೋದು ಈಗ ಜನರಲ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ 100 ಬೆಡ್ ಇದೆ. ಪೇಷಂಟ್ಸ್ ನ ನಾವು ಆಚೆ ಕಳಿಸಬಾರ್ದು ಅಂದ್ಬಿಟ್ಟು 100 ಬೆಡ್ ಕೂಡ ಕೋವಿಡ್ ಪೇಷಂಟ್ಸ್ಗೆ ಟ್ರೀಟ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಯುಟಿಲೈಸ್ ಮಾಡಿ ESI ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಲ್ಲಿ 20-30 ಬೆಡ್ ಹಾಕಿ ಅಲ್ಲಿ ಜನರಲ್ ಪೇಷಂಟ್ಸ್ ನ ಟ್ರೀಟ್ ಮಾಡಲಿ ಅಂತ ಹಿಂದೆ ಹೇಳ್ದಂಗೆ ಅದನ್ನೆಲ್ಲ ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅಲ್ಲಿ ನೆಕ್ಸ್ಟ್ ಜನರಲ್ ಪೇಷಂಟ್ಸ್ ನ ESI ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಲ್ಲಿ ಟ್ರೀಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ಏನೇ ಇನ್ನು ಮುಂದೆ ಎಷ್ಟು ದಿನ ಡಿಸ್ಚಾರ್ಜ್ ಇದ್ರು ಜನರಲ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಲ್ಲಿರೋ 100 ಬೆಡ್ ಕೂಡ ಕೋವಿಡ್ ಪರವಾಗಿ ಆರೈಕೆಗೆ ಅವರಿಗೆ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಎಲ್ಲ ಮುಖಂಡರನ್ನ ಈ ಭಾಗದಲ್ಲಿರೋ ಎಲ್ಲ ಮುಖಂಡರನ್ನ ಕರೆದು ಅವ್ರಿಗೆ ನೀವು ಧೈರ್ಯ ತುಂಬಬೇಕು, ಅವ್ರಿಗೆ ಸಹಾಯ ನಿಂತ್ಕೋಬೇಕು ಅಂತ ಪ್ರತಿ ಕುಟುಂಬ ನಮ್ಮ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ರೂರಲ್ ಪಾರ್ಟಲ್ಲಿ ಇರ್ಬೋದು, ಅರ್ಬನ್ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಯಾರೇ ಇರಲಿ ವೀಕರ್ ಸೆಕ್ಷನ್ ಅವ್ರ ಸ್ವಂತ ದುಡ್ಮೆಯಲ್ಲಿ ಬದುಕ್ತಾ ಇರುವಂಥದ್ದು ಪ್ರತಿ ಕುಟುಂಬಕ್ಕೆ ನಾವು ನ್ಯಾಯವಾಗಿ ಅವ್ರ ಮನೆ ಆಗೋದು ಬೇಡ. ಬರೀ 50 ಪೇಷಂಟ್. ராபர்ட்சன்பேட்டை அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் பிளான்ட் மையத்தை பார்வையிட்ட தங்கவேல் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபகலா அவர்கள் கொரோனா நோயாளிகளுக்கு பயன்படும் வகையில் ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாக ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் ஜெனரேட்டர் அமைந்துள்ள மையத்தை பார்வையிட்டார். பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபகலா சசிதர் அவர்கள் இந்த மையம் அமைய முக்கியமானவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார்.
196 ಸರ್. 20,000 ಲೀಟರ್ ತಂದು ಹೋಗಿದೆ ನೈಟ್ನಿಂದ. ಅದೇನಿದೆ ಅಂದರೆ ನಾವು ಇದ್ರ 30 ದಿವಸದಿಂದ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತೀವಿ ಮೇಡಮ್. ಅದೇನಂದ್ರೆ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಎಲ್ಲ ಹಂಗೆ ಇದೆ ಮೇಡಮ್ ಬಂದಿರೋದೆಲ್ಲ. ಕರೆಂಟ್ ಏನಾದರೂ ಆಫ್ ಆದರೆ ನಾವು ಇದು ಮ್ಯಾನ್ಯಲ್ ರೆಡಿ ಮಾಡಿ ಅದು ಕೊಡ್ಬೇಕು. ಈಗ 20,000 ಅಷ್ಟು ಯೂಸ್ ಆಗಿದೆ. 20,000 ಲೀಟರ್ ಸರ್. 19,676 ಲೀಟರ್ಸ್ ಯೂಸ್ ಆಗಿದೆ. ಹೌದಲ್ವಾ? ಇಸ್ರೇಲ್ ಕಂಪನಿ ಟೆಕ್ನಾಲಜಿ ಇದು ನಮಗೆ ತುಂಬ ಒಳ್ಳೆಯದೇ ಆಯಿತು. ಇದೊಂದು ಆಕ್ಸಿಜನ್ ಪ್ಲಾಂಟ್ ಬಂದಿದ್ದು ತುಂಬ ಅನುಕೂಲ ಆಯಿತು. ಇದೊಂದು ನಮಗೆ ಬಾರ್ಡ್ರ್ ಏರಿಯಾ ಇರೋದ್ರಿಂದ ಸ್ವಲ್ಪ ನಮಗೆ ವಿಕೋಟ, ರಾಜ್ಪೇಟ್ ರೋಡು, ಕುಪ್ಪಂದು ಇದೆಲ್ಲ ಇನ್ಫೆಕ್ಷನ್ ಏನೇ ಇದ್ದರೂ ಕೂಡ ಇನಿಷಿಯಲ್ ಸ್ಟೇಜಲ್ಲಿ ನಾವು ಅದು ಏನು ಕೋವಿಡ್ ಕೇಸಸ್ ಇದೆ ಇನಿಷಿಯಲ್ ಸ್ಟೇಜಲ್ಲಿ ಬಂದಾಗ 99% ಅಥವಾ 99.9%ವರೆಗೂ ಕ್ಯೂರ್ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಡಾಕ್ಟರ್ಸು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಎಕ್ಸ್ಪರ್ಟ್ಸ್ ಕೂಡ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇಷ್ಟು ದಿನ ನಮಗೆ ಆಕ್ಸಿಜನ್ದು ಸ್ವಲ್ಪ ಈ 15 ಡೇಸಲ್ಲಿ 1 ಸತಿ 2 ಸತಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗಿರ್ಬೋದು, ನಮಗೆ ಆಕ್ಸಿಜನ್ ಶಾರ್ಟೇಜ್ ಆಗಿರ್ಬೋದು. ಸೊ ಹಿಂದೆ ಇದ್ರದ್ದು ಪ್ರಪೋಸಲ್ ಕೊಟ್ಟಾಗ ನಮಗೆ KGFಗೆ ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ಸರ್ಕಾರಕ್ಕೂ ಧನ್ಯವಾದ ಹೇಳ್ತೀನಿ. ಮತ್ತು ಈ ನಮ್ಮ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆಯ ಜಿಲ್ಲಾಧಿಕಾರಿಗಳಿಗೆ ವಿಶೇಷವಾಗಿ ನಾನು ಧನ್ಯವಾದ ಹೇಳ್ತೀನಿ. ಇಲ್ಲಿನ ಗಂಭೀರತೆ, ಇಲ್ಲಿ ಯಾಕೆ ಆಕ್ಸಿಜನ್ ಪ್ಲ್ಯಾಂಟ್ ಎಸೆನ್ಷಿಯಲ್ ಇದೆ ಅಂತ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು ನಮಗೆ ಆಕ್ಸಿಜನ್ ಪ್ಲ್ಯಾಂಟ್ ಇಲ್ಲಿವರೆಗೂ ಬರಲಿಕ್ಕೆ ಏನೇನು ಎಫರ್ಟ್ಸ್ ಇದೆ ಅದು ಹಾಕಿದ್ದಕ್ಕೆ ವಿಶೇಷವಾಗಿ ಅವ್ರಿಗೆ ಧನ್ಯವಾದಗಳನ್ನ ನನ್ನ KGF ಜನತೆ ಪರವಾಗಿ ನಾನು ಅವ್ರಿಗೆ ಧನ್ಯವಾದಗಳನ್ನು ಹೇಳ್ತೀನಿ. ಇಸ್ರೇಲ್ ಟೆಕ್ನಾಲಜಿ ಇದೆ. ಇದು ಪರ್ ಮಿನಿಟ್ 500 ಲೀಟರ್ಸ್ ಆಕ್ಸಿಜನ್ನ ಪ್ರೊಡಕ್ಷನ್ ಮಾಡುತ್ತೆ ಇದು. ಸೊ ಪವರ್ ಕಟ್ ಆದರೂ ಕೂಡ ಮ್ಯಾನ್ಯಲ್ ಆಗಿ ಆನ್ ಮಾಡ್ಕೊಳ್ಬೋದು ಅಂತ 2 ಸಿಸ್ಟಮ್ನ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇಲ್ಲಿನ ಆಪ್ರೇಟರ್ಸು ಕೂಡ ಈಗ ಒಬ್ಬರಿದ್ರು ಮುಂಚೆ, ಇನ್ನು 2 ಇವಾಗ ಅಡಿಷ್ನಲ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಹಿಂದೆ ಇಲ್ಲಿ ಸ್ಟಾಫ್ ನರ್ಸ್ ತುಂಬ ಕಡಿಮೆ ಇದೆ, ಕೊರತೆ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದಾಗ ಒಂದು 10-15% ಅಷ್ಟು ಇನ್ಫೆಕ್ಷನ್ ಆದಾಗ ನಾವು ವಿನಾಯಕ ಇನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ನ ಅಪ್ರೋಚ್ ಮಾಡಿದಾಗ ಅಲ್ಲಿಂದ 10 ನರ್ಸ್ಗಳನ್ನ, ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಇರೋವಂಥ ನರ್ಸ್ಗಳನ್ನ ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಇಲ್ಲಿ ಸರ್ವಿಸ್ ಮಾಡೋದಕ್ಕೆ. ಅವ್ರಿಗೆ ಏನೇ ಸ್ಯಾಲ್ರೀಸ್ ಇದ್ದರೂ ಈ ಕೋವಿಡ್ ಟೈಮಲ್ಲಿ ಅವ್ರು ಕೆಲಸ ಮಾಡೋ ಅಷ್ಟು ದಿನ ನಾವೇ ಪರ್ಸ್ನಲ್ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ತಗೊಂಡು ಅಥವಾ ನಾವು ನಗರಸಭೆ ಅಧ್ಯಕ್ಷರು ನಾವು ಜವಾಬ್ದಾರಿ ತಗೊಂಡು ನಾವೇ ಅವ್ರಿಗೆ ಸ್ಯಾಲ್ರೀಸ್ ಪೇ ಮಾಡ್ತೀವಿ. ಕೋವಿಡ್ ಡ್ಯೂಟಿ ಮಾಡೋವರೆಗೂ ಕೂಡ ಎಷ್ಟು ದಿನ ಅವ್ರು ಕೋವಿಡ್ ಡ್ಯೂಟಿ ಮಾಡ್ತಾರೆ ಅಷ್ಟು ದಿನ ನಾವು ಬೇರೆ ಕಡೆಯಿಂದ ಸರ್ವಿಸ್ ಮಾಡಿ ಅಂತ ಕರ್ಕೊಂಬಂದಿರುವಂಥ ಎಲ್ಲ ಸ್ಟಾಫ್ ನರ್ಸ್ಗೂ ನಾವೇ ಸ್ಯಾಲ್ರೀಸ್ ಪೇ ಮಾಡ್ತೀವಿ. ಡಾಕ್ಟರ್ಸ್ನೂ ಕೂಡ ಕನ್ಸಲ್ಟ್ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಅದರಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಇಬ್ಬರು ನಾಳೆಯಿಂದ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಮಾತು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ IMA ಡಾಕ್ಟರ್ಸು. ಸೊ ಅವ್ರು ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ತೊಗೊಂಡು 1 hour 2 hour ಅವ್ರ ಸರ್ವೀಸಸ್ನ ಪೇಷಂಟ್ಸ್ಗೆ ಮಾರಲ್ ಸಪೋರ್ಟ್ ಕೊಡಲಿಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಕೆಲಸ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಒಪ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಸೊ ಅವರೊಂದು ಇನಿಷಿಯೇಟಿವ್ ತೊಗೊಂಡಿದ್ದಾರೆ. ಇನ್ನೂ 3-4 ಜನ ಡಾಕ್ಟರ್ಸ್ನ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಬಂದರೆ ಅವರು ಇಲ್ಲಿ ಪೇಷಂಟ್ಸ್ಗೆ ಸರ್ವೀಸಸ್ನ ப்ரொவைட் ಮಾಡ್ತಾರೆ. இத்துடன் பார்வைகள் முடிவடைந்தன. மீண்டும் இணைவோம். கதிர்மணி பார்வைகளுக்காக உங்கள் PF இன்பன். வணக்கம். மேலும் பல சுவையான பார்வைகள் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள்.